இசை கடலிலே தினமும் நான் குளித்திட இரவும் பகலும் ஏங்கி நின்றே. உன் இசை கடலிலே தினமும் நான் குளித்திட இரவும் பகலும் ஏங்கி நின்றே. தெய்வீக ராகத்தில் நான் என்றும் கரைந்திட என்னையே முழுவதும் கொடுத்து விட்டேன் என் உயிரே. நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளும் ஒரு சில செய்திகளை தருகின்றன. எல்லா மனிதரும் ஏதாவது ஒரு விதத்திலே பிற மனிதருக்கு ஒரு செய்தியை தருகிறார்கள். அத்தகைய செய்திகள் வாழ்வை வளமாக்குவனவாகவோ சீரழிப்பனவாகவோ மாறுகின்றன. செய்தியின் உள்ளட்டத்தை புரிந்து கொள்ளுகிற போது அது நல்வாழ்வுக்கான அழைப்பாகிறது. ஆனால் செய்தி தரும் அழைப்பிற்கு பலர் செவிமடுப்பதே இல்லை. சிலர் செவிமடுத்தாலும் உணர்வதில்லை, உணர்ந்த சிலரும் வாழ்வாக்குவதில்லை. இன்றைய நற்செய்தியில் இயேசு மத்தேயுவிடம் என்னை பின்பற்றி வா என்ற செய்தி வழியாக அழைப்பு விடுக்கிறார். மத்தேயு அழைப்பை ஏற்று அதற்கு தனது வாழ்வின் மூலம் பதில் தர முனைகிறார். தன்னை இயேசுவுக்கே அர்ப்பணித்து அதன் மூலம் இறையாட்சியை மண்ணில் மலர வைக்க அனைத்தையும் துறக்கிறார். இயேசு நம்மையும் தனது பணிவாழ்வின் பங்காளிகளாக வாழ அழைக்கிறார். இயேசுவின் அழைப்பை ஏற்ற பலருக்கு பணி செய்ய ஆதாரம் தருகிறார். அந்த திருத்தூதர்களையும் இறைவாக்கினர்களையும் ஏற்படுத்தியவர் என்று நற்செய்தி அறிவிக்கும் இறையாட்சி பணியாளர்களாக ஆயர்களையும் குருக்களையும் பொது நிலையினரில் நற்செய்தி பணியாளர்களையும் ஏற்படுத்தி பணி செய்ய அழைப்பு விடுக்கிறார். புனித பவுலைப் போல எல்லோருக்கும் எல்லாமாக நற்செய்திக்கு சான்றுரைப்பதே இறையாட்சி பணி. நாமும் புனித மத்தேயுவைப் போல அழைத்தலுக்கு நம்மையே முழுமையாக கையளித்து பணியாற்ற முன்வருவோம். இறையாட்சியின் சீடர்களாக, இயேசுவின் கரம் பற்றியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும், எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். நீ பாடும் பாடலில் வரியாக என்னை இறைவா ஏற்றிட வேண்டுகிறேன். நீ பாடும் பாடலில் வரியாக என்னை இறைவா ஏற்றிட வேண்டுகிறேன். தெய்வீக ராகத்தின் கருவியாய் பயன்பட என்னையே முழுவதும் கொடுத்து விட்டேன்.